அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் சரண்ராஜ். நம்ம சேனல் பேர் தான் சரண் மோட்டிவ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வண்டிக்கு எப்படி பெட்ரோல் அல்லது டீசல் தேவைப்படுதோ அது போல நம்மளுடைய வாழ்க்கைக்கு தினம் தினம் மோட்டிவேஷனலான நம்ம எண்ணங்கள் தேவைப்படுது. அந்த எண்ணங்கள் நம்ம எப்படி வளர்த்துக்கலாம் சொல்லிட்டு இந்த ஒரு சின்ன ஒரு கதை மூலம் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். தினமும் கதை கதையா சொல்லணும்னு நினைக்காதீங்க. கதையிலேருந்து நம்ம என்ன எடுத்துக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்கும் நான் நினைக்கிறேன். என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் கேட்டிருப்பீங்க, தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க. நம்ம எல்லாம் ஷேர் பண்ணிக்கலாம். ஊரில் ஒரு விவசாயி இருக்காரு. அந்த விவசாயி என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யானையை காட்டுல இருந்து பிடிச்சிட்டு வர்றாரு. காட்டுல இருந்து அந்த விவசாயி என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா, அந்த யானையை சின்ன யானையா இருக்கும்போது, அது குட்டி யானையா இருக்கும்போது அந்த யானையை கன்றா இருக்கும்போது தூக்கிட்டு வந்துடுறாரு. அதாவது தாய்கிட்ட இருந்து பிரிச்சு எடுத்துட்டு வந்துடுறாரு. ஓகேவா? அவர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன ஒரு கயித்தால அந்த யானையுடைய காலில் கட்டிட்டு அப்படியே அதை வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. அந்த யானை கொஞ்ச நாள் கழிச்சு அது பெரிய யானையா வளர்ந்துடுது. ஓகேவா? சின்னதாக இருக்கும்போது என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கயிற்றை இழுக்க ட்ரை பண்ணுது. அதாவது அறுத்துக்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுது. ஆனால் அந்த காலகட்டத்தில், அதாவது சின்னதாக இருக்கும்பொழுது அதால் அந்த கயிற்றை அறுக்க முடியல. அந்த நிலமும் ட்ரை பண்ணினே இருந்தது. அறுக்க இழுத்து இழுத்து பார்த்துச்சு. அதால் அறுக்க முடியல. அது காலங்கள் கடந்தது. அந்த யானையும் பெரிய யானையாக மாறிடுச்சு. அது குட்டி யானை பெரிய யானையாக மாறிவிட்டது. சின்ன யானை பெரிய யானையாக வளர்ந்துருச்சு. அப்போ அந்த பெரிய யானை என்ன பண்ணுதுன்னா, அந்த குட்டியாக இருக்கும்போது அந்த எண்ணம் என்ன இருந்தது, அந்த கயிற்றை நம்மளால் அறுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்துக்குள்ளே நம்ம அது சிந்தனையை வளர்த்துக்கிச்சு. அப்போ காலடைவில் அது வளர்ந்தது, அது தெரிஞ்சாலும் அந்த முயற்சியை அது செய்யவே இல்லை. முயற்சி செய்யாததுனால அந்த காலில் கட்டின அந்த கயிறை அதனால் அவுக்கவே முடியல. கதை மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒரு செயல் இப்போ நம்மளால முடியல. ஸோ அது நம்ம வாழ்க்கை முழுக்க அது நம்மளால முடியாமல் அப்படியே ஆகிடும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. கண்டிப்பாக மாறும். அதற்கான முயற்சியை நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த குட்டி யானை கதை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். முயற்சியை கைவிடாமல் நம்ம முயற்சி செய்துக்கிட்டே இருக்கணும். அதற்கு தான் விவேகானந்தா அவர்கள் அழகான ஒரு தத்துவங்களை 3 தத்துவங்கள் சொல்லியிருக்காரு. அதாவது அதிகப்படியான தத்துவங்கள் சொல்லியிருக்காரு. நம்ம இந்த 3 தத்துவம் பார்க்கணும். போராட்டமே வாழ்க்கை. தோல்விகளை பற்றி கவலைப்படாதீர்கள். 1000 தடவை லட்சியத்தில் இருந்து விலக நேர்ந்தாலும் திரும்ப திரும்ப லட்சியத்தை பிடித்து கொள்ளுங்கள். அடுத்து, நீயே உந்தன் விதியை படைக்கும் ஆண்டவன் ஆகிறாய். நீ நினைத்தால் அதனை மாற்றி அமைத்திட தகுந்தவன் ஆகிறாய். அடுத்தது, நீ எதையும் சாதிக்க பிறந்தவன் என்ற நம்பிக்கைக்குள் இறைவன் நம்முடன் இருக்கிறார். முன்னேறி செல். 3 தத்துவங்களும் விவேகானந்தா அவர்கள் நமக்காக சொன்ன முக்கியமான தத்துவங்கள். இந்த யானை கதை மூலமா நம்ம முயற்சியை நம்ம விடக்கூடாது. முயற்சி நம்ம செஞ்சுட்டே இருக்கோம். கண்டிப்பா அதற்குண்டான பலன் கண்டிப்பா கிடைக்கும். யானை, அதாவது அந்த யானை முயற்சி செய்யாம அந்த வாழ்க்கையை தொலைச்ச மாதிரி நம்ம முயற்சி செய்யாம நம்ம வாழ்க்கையை தொலைச்சிடக்கூடாது. ஸோ நம்ம முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கோம். கண்டிப்பா நம்ம ஒரு இலக்கை வச்சிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த இலக்கை நம்ம அடைவோம் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பிக்கை வச்சுக்கணும். நம்பல அப்படின்னா வேற யாரும் நம்ப மாட்டாங்க. ஸோ அதனால நம்ம மேல நம்ம நம்பிக்கை வச்சுப்போம். இந்த காணொலி பதிவு கண்டிப்பா உங்களுக்கு ஒரு உந்துதலா இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.